ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருமே வந்து ஃபர்ஸ்டாவே இருக்க முடியாது, எல்லாரும் ஹீரோ மாதிரியே இருந்துட முடியாது. இது வரைக்கும் ஹீரோக்களை பத்தின சினிமாக்கள் தானே வந்துட்டு இருக்கு. கூட்டத்தில் இருக்க ஒருத்தனை பத்தி ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி படம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. படத்துக்கு பேரு கூட்டத்தில் ஒருவன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ட்ரைலர் பாத்தீங்கல்ல, இந்த ட்ரைலரையும் இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில உருவாயிருக்கக்கூடிய பாடல்களையும் அண்மையில விழால வெளியிட்டாங்க. அந்த விழாவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த விழால இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிவகுமார் வந்து இந்த மேடையில இருந்த எல்லார பத்தியுமே பேசியிருந்தாரு. ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி எனக்கு பர்சனலா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விழாலேயே வந்து சூர்யா எப்படிலாம் வந்தாரு, அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு, அவர் பிகாம் எப்படி படிச்சாரு அப்படின்னு நிறைய கதைகளை சொல்லியிருந்தாரு. அதை கேட்கலாம் வாங்க. சூர்யாவுடைய பாட்டி ஊர்ல எல்லாருமே ஒரு 4 வயசு 5 வயசுல புளிய மரம் ஏறி புளிங்க அடிப்பானுங்க, புகையில காடுகள் சுற்றுவானுங்க, வாழைத்தோப்புல சுற்றுவாங்க, ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணத்துக்குள்ள வந்து குதிச்சு நீச்சல் அடிப்பானுங்க, மாதம்பட்டிக்கு போய் நொய்யல் ஆற்றில் மீன் பிடிப்பானுங்க. இந்த மாதிரியா விளையாடின பசங்க அப்புறம் வாலிப பருவம் போது ஒருத்தர் லயோலா காலேஜ் போய் போராடி பிகாம் டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. யார்? சூர்யா தான். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒருத்தர் டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வத்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் யாரோட பையனே சொல்லாமல் வந்து ஆஃபீஸில் போய் மிதியெல்லாம் எடுத்து போட்டு ஆஃபீஸ் ரூமில் பெருக்கின இளைஞன். ஆஃபீஸ் ரூமாக பெருக்கி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அட்ரஸ் என் வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேலை பார்த்து அம்பத்தூர்லேருந்து சோழிங்கிரி வரைக்கும் மோட்டார் பைக்கில் லக்கேஜெலாம் தூக்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து ஹார்வர்டு கொண்டு போய் லக்கேஜ் அதை ஏற்றி விட்டு அப்படி பிஎன்டியில் வேலை பார்த்த ஒருவன் நடிகன் ஆகிவிட்டான். எனக்கு கற்பனையே பண்ண முடியாத விஷயமா இருக்குது. சிவகுமார் இப்படி பேசி முடிச்ச உடனே சூர்யாவும் பாத்தீங்க அப்படின்னா படத்துடைய இயக்குனரான ஞானவேல் எப்படி அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, பத்திரிகையாளரா இருந்து எப்படி அவர் இயக்குனரா ஆனாரு அப்படின்றதையும் சொன்னாரு. கூடவே படத்துடைய ஹீரோவான அசோக் செல்வனும் பேசியிருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்றதையும் வாங்க பாருங்க. நல்ல பத்திரிகை ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் ஆகட்டும், அது வந்து ஒரு புக்கில் படிக்கும்போது சரி, ஒரு ஆர்டிக்கலை படிக்கும்போது சரி, அது நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஒத்தையடி பாதையிலேருந்து ஆச்சரிய பெண்கள்லேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும், நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனாலே நான் அந்த படம் பார்த்துட்டேன். நிச்சயமாக எல்லாரையுமே யோசிக்க வைக்கும், எல்லாருமே இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்ல வைக்கும், எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழி வகுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபில்ம். எல்லா சந்தோஷமும் மாதிரியே அசோக்கும் வந்து நம்ம ராஜா சொன்ன மாதிரி எனக்கு 5-6 வயசுலேருந்து தெரியும். பர்ஃபெக்ட் ஆக்டர் ஃபார் தி ஸ்கிரிப்ட். எப்படி நடிச்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அசோக் பார்க்கும்போது. 5-6 வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து எப்படிங்க பண்ணாது அப்படின்ட்டு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஞானவேல் அவர்கள்கிட்ட. நிச்சயமாக ரொம்ப அழகாக அதை உள்வாங்கி பண்ணியிருக்கிறாரு. ஞானவேல் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ராம்கோபால் வர்மா சார் வரைக்கும் ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. செகடிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண எனக்கு புரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, யாரும் மென்டர் எப்படி பண்ணணும் எதுவும் கைட் பண்ண யாரும் இல்லை. அதை ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் நான் சரியாக ஹேண்டில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணால் அதுவும் சரியாக போகல, அதையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல. ஸோ ஒரு செல்ஃப் டவுட் நிறையா இருந்தது, நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் விட்டு ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை தந்தது. இந்த படம் பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் அது எதுவுமே தெரில. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அது ஞானவேல் சார், தேங்க்யூ.